தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 12வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன? அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையாக நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஒரு ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான கர்த்தருடைய நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையின்படி எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற முக்கியமான ஒரு ஆலோசனை வார்த்தை, நான் உனக்காக காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறேன்? நீ நல்ல பழங்களை தருவாய் என்று காத்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் என்ன? இதுவரைக்கும் நம்மிடத்தில் நல்ல பழங்கள் வரவில்லை, மாறாக கசப்பான பழங்கள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய தோட்டத்தை குறித்ததான ஒரு பாடல் தான் இந்த வேத வசனம். இதை தான் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்கு எச்சரிப்பாக ஒரு செய்தியாக நம்மத்தில் கொடுத்திருக்கிறார். வசனம் 1வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் அந்த தோட்டத்தை வேலி அடைத்தார். அந்த தோட்டத்தில் சொல்லப்படுது. தோட்டத்துக்காக என்ன செஞ்ச? வேலி அடைத்து. இந்த வருஷம் முழுவதும் நம்மளை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த வருஷம் மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு நம்மை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்திருக்க, ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். யோபுவின் சரித்திரத்தை 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, யோபுவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். பிரியமானவர்களே, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி இந்த வருஷம் முழுவதும், இந்த ஆயுசு நாட்கள் முழுவதும் நம்ம வேலி அடைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதமான அதிசயமான காரியங்கள் இது ஒன்று. அது மட்டுமல்ல, ஆண்டவர் செய்த 2வது காரியம், கற்களை பொறுக்கினார். நம்மில் உள்ள கடினமான காரியங்களை எடுத்து நம்மை உருவாக்கினார், நம்மை உருமாற்றினார், நம்மை பண்படுத்தினார். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை சரிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, 3வது நற்குல திராட்சை செடிகளை அந்த தோட்டத்தில் நட்டார் என்று வாசிக்கிறோம். நம்மை நல்ல இடத்துல நாட்டி வைத்திருக்கிறார். பஞ்சம் இல்லாத இடத்துல, தண்ணீர் குறைவில்லாத இடத்துல, நல்ல சுத்தமான காற்று கிடைத்திருக்கிற இடத்துல, நல்ல இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மிலிருந்து வெளிப்படுகிறது என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நல்ல இடத்துல நாட்டி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அவரவர்களுக்கு குடியிருப்பின் எல்லையை கர்த்தரே நிர்ணயிக்கிறார். நம்ம இந்த இடத்துல குடியிருக்க வேணும்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவளா இருக்கிறோம், நாம் எப்படி கர்த்தருக்கு என்று கனிகளை, நல்ல கனிகள் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆண்டவர் காத்திருந்தாராம். ஆனால் அவருக்கு கசப்பான பழங்கள் வந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார், நாம் நல்ல பழங்களை தருவோம் என்று. ஆனால் நமக்குள்ள வெளியானதோ கசப்பான காரியங்கள். இந்த கசப்பான பழம் வருவதற்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சிட்டாரு. ஆனால் நல்ல திராட்சை குலையை தான் நட்டாரு, நம்மளை நல்லவங்களாக தான் ஆண்டவர் வச்சாரு, நல்ல இடத்துல தான் நம்ம குடி வச்சார். ஆனால் நமக்குள்ள இந்த வர்றதெல்லாம் கசப்பு. இதுக்கு காரணம் என்ன? 1வது காரணம் நீங்கள் வாசிங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், மறைக்கப்பட்ட கசப்பான வேர் முளைத்து எழும்பி இருக்கிறது. கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்து எழும்பி இருக்கிறதுன்னு பவுல் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள்ளே நாமவே வளர்விட்ட கசப்பான வேர் என்பது கண்ணுக்கு தெரிவதல்ல, மறைந்திருக்கிறது. உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிற கசப்பு என்ன? இப்படிப்பட்ட கசப்புகளினாலே நாம் கர்த்தருக்கு இனிப்பான கனிகளை கொடுக்க முடியாது. யாரிடமாவது நமக்கு கசப்பு இருக்கிறதா? ஒரே குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட ஏகப்பட்ட கசப்புகள், வருஷக்கணக்கில் பேசாமல் இருக்கிறோம்.
வருஷக்கணக்கில் அவங்க முகத்தை பார்க்க நமக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட கசப்புகள் நம்ம எடுத்து போட வேண்டும். பிரியமானவர்களே, கசப்புகள் தான் நம்மளிருந்து வெளிப்படுகிற கனிகளை நிர்ணயிக்கிறது. நமக்குள்ளே கசப்பு இருந்தால் நமக்குள்ளே வெளிப்படுவது கசப்பான கனிகள் தான். அந்த கனியினால் ஒரு நாளும் கர்த்தர் பிரியப்படுவதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கசப்பான கனிகளை தந்து இந்த திராட்சை தோட்டத்துக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். நியாயம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அதுதான் இந்த செய்தி. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி விடுவோம். அந்த வருஷத்திற்கு கடைசியில் நமக்குள்ளே உள்ள கசப்புகள் வேரோடு பிடுங்கி எறிந்து போடுவோம். நாம் நல்ல கனிகளை கொடுக்க ஆயத்தமாக பரிசுத்தாவின் அறிவுறுத்துகிறார். அவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிவோம். தேவன் எதிர்பார்க்கிற இனிப்பான கனிகளை கொடுக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். யோவான் 14:30 இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. கசப்பு என்பது இந்த உலகத்தின் அதிபதியுடைய சரக்கு. அவனுடைய சரக்கு நம்ம கையில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாவரையும் தூக்கி எரிஞ்சிடணும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான காரியம், உலகத்தின் காரியங்களை உள்ளே விடாதீங்க. அப்படி உள்ளே விட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து அதை பிடிங்க எரிந்து போடுங்க. எந்த அசுத்தமான காரியத்துக்கு நாம் ஜன்னலை திறந்து கொடுத்தோமோ நாம் தான் ஜன்னலை மூட வேண்டும், நாம் தான் கதவை மூட வேண்டும். பிரியமானவர்களை, மூட வேண்டியவர்களுக்கு கதவை இந்த வருஷத்திற்கு கடைசிக்குள்ளாக மூடிடுங்க. தேவனுக்கு மாத்திரம் நம்முடைய கதவுகள் திறந்திருக்கட்டும். பரலோகத்துக்கு மாத்திரம் உங்கள் கதவுகள் திறந்து விடும். எல்லா உலகத்தின் காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கதவுகளை அடைத்து நீங்கள் கர்த்தருக்கு நல்ல கனிகளை கொடுக்க ஆயத்தமாகுங்க. அதுதான் கர்த்தர் இந்த காலையில் நமக்கு சொல்லுற முக்கியமான காரியம். நமக்குள்ளே மறைந்திருக்கிற கசப்பு தான் நமக்குள்ளே வெளிப்பட்ட கசப்பான கனிக்கு காரணம். இரண்டாவது, அப்போஸ்தலர் 8:20-23 நீங்கள் வாசிங்கன்னா, கசப்பான பிச்சு பாவ கட்டு, கசப்பான காரியம் கனிக்கு காரணம் என்ன? கசப்பான பிச்சு 20 நீங்கள் வாசிங்கன்னா, பணத்தை வைத்து தேவனுடைய வரத்தை வாங்கலாம் என்று அவன் நிர்ணயித்த அந்த தீர்மானத்தின்படியாக அந்த ஊழியர்கள் அவன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. பணத்தின் பின்னே ஓடுவதும் பணத்தை மையப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தாவின் கொடுக்கிற முக்கியமான எச்சரிப்பு என்னன்னு சொன்னால், நாம் கண்ணிகளில் சிக்கக்கூடாது, பாவ பிச்சில் சிக்கிடக்கூடாது. இப்படிப்பட்ட பணத்தாசையில் சிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்காது, அது கசப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். பணத்தை விட பணத்தை கொடுக்கும் இயேசுவை நாம் அதிக நேசிக்க வேண்டும். அநேக தங்களுடைய கணவன்மாரை ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பணம் வேணா மாத்திரம் கணவன், பணம் இல்லைன்னு சொன்னால் கணவனுக்கு மரியாதையே கிடையாது, பணம் இல்லைன்னு சொன்னால் மனைவிக்கு மரியாதையே கிடையாது. அப்படி கிடையாது பிரியமானவர்களே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தந்த உறவு, அது தேவன் கொடுத்த குடும்பம், அதை நாம் தேவனை போல நேசிக்க வேண்டும். தேவனுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்தாவின் அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நாம் இதை முக்கியத்துவப்படுத்துவோம். மல்கியாவின் புஸ்தகம் 2:16 வாசிக்கும் பொழுது, உன் மனைவியின் இளவன் மனைவிக்கு துரோகமணினாயே என்று துரோகம் என்று சொல்லி 3 இடங்களிலே அந்த இடத்துல நம்ம சொல்லப்படுது நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர், நாமும் கூட நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில், இயேசுவே, நான் நமக்கு செய்த துரோகத்தை எனக்கு மன்னித்து விடுங்கப்பா, உம்முடைய ஆண்டவரே காரியத்தில் நான் முற்றிலுமாக ஒப்பு கொடு என்று கர்த்தரை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அந்த துரோகத்தை மன்னிப்பார், மறப்பார். நாம் அந்த துரோகத்தை விட்டு விலகி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 8:20-23 சொன்னபடியாக கசப்பான பிச்சு நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 5:2-4 வாசிங்கன்னா, நேசர் காத்திருந்தார். எதற்காக? இனிப்பான கனிகளை தரும் என்று நேசர் காத்திருந்தார். ஆனால் அந்த தோட்டமோ கசப்பான கனிகளை கொடுத்தது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் இனிப்பான கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். சரி, இனிப்பான கனிகள் நம்மிருந்து வெளிப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த நாளே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி. முதலாவது, நம்மிருந்து இனிப்பான கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 4:16 ஆண்டவராகிய இயேசுவை அதிகமாக நேசிக்க வேண்டும். வாடையை எழும்பு தென்றலே வா, என் நேசர் தம்முடைய தோட்டத்திலிருந்து தம்முடைய அருமையான இனிப்பான கனிகளை அவர் புசிப்பாராக. அப்போனா இனிப்பான கனிகள் நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், நேசருக்கும் நமக்கும் உள்ள நேசம் பசுமையாக, அது மிகவும் வலுவானதாக இருக்க வேண்டும். இயேசுவை அதிகமாக நேசித்தால் மாத்திரம்தான், அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நாம் மிகுந்த கனிகளை, அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்க முடியும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான கனிகள் போய் நல்ல இனிப்பான கனிகள் வர வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிங்க.
இயேசுவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. அவர் மாத்திரமே நம்முடைய நேசர், அவரை மாத்திரமே நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய முழுமையான அன்புக்கு பாத்திரவான் அவர் மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் அவர் தான் நமக்காக முழுமையான அன்பை செலுத்தியிருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று தேவனுடைய முழுமையான அன்பை பெற்ற மனுக்குல ஜனமாகிய நீங்களும் நானும் அவருக்கு முழுமையான அன்பை செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட முழுமையான அன்பை செலுத்தினால் மாத்திரம்தான் நாம் இனிப்பான கனிகளை நாம் கற்றுக் கொடுக்க முடியும். இனிப்பான கனிகளை கொடுக்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இயேசுவை முழுமையாக நேசிக்க வேண்டும். யோவான் 21:16 வாசிங்கன்னா, அவர் ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன அதிகமாக நேசிக்கிறியான்னு கேட்கிறார். ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த பேதுருக்கிட்ட ஆண்டு சொல்றார். யோவான் 21:15 ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் கேட்கிறேன், அதிகமாக நேசிக்கிறேன்னு ஆமாண்ட நேசிக்கிறேன், ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது முறையும் கேட்கிறார், என்னை நீ அதிகமாக நேசிக்கிறேன்னு கேட்டா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பான்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பது, ஆடுகளை மேய்ப்பதுன்னு சொன்னால் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது. நாம் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்து நல்ல கனிகளை வெளிப்படுத்த முடியும்? முதலாவது ஜெபத்தினாலே ஊழியம் செய்யலாம். ஜெபம் தேவைகள் ஒரு ஏராளமான பேர் உண்டு. நமக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளாமல் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளலாமே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாரே. ஜெப ஊழியத்தை நிறைவேற்றலாம் ஒன்று. இரண்டாவது, கைப்பிரதி ஊழியங்களை நிறைவேற்றலாம். கைப்பிரதி கொடுத்து ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து வரலாம், அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றலாம். மூன்றாவது, தனிநபர் ஊழியம். ஒரு நபரை, நம்முடைய நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்து நாம் அவர்களை கர்த்தருடைய வழிநடத்தலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றலாம். நான்காவது, நாம் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்கு மிகவும் அது முக்கியமான பொறுப்பு நம்மள விழுந்த கடமை. நம்மளோட சொந்த பந்தங்களை நம்ம வீட்டில் ஒரு கூட்டத்தை வச்சு அவர்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி ரட்சிக்கப்படாதவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து நல்ல ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கலாமே. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். கடைசியாக லூக்கா 8:3 அநேக ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தார் வாசிக்கிறோம். நம்முடைய சொத்துக்களை ஊழியத்துக்கு கொடுத்து, சொத்துக்களை விற்று ஊழியத்துக்குரிய உபகரணங்களை வாங்கி கொடுத்து இப்படி கூட நம்ம ஊழியம் செய்யலாம். எல்லா விதத்திலும் நம்ம ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்கள் அப்படி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த நல்ல கனிகளை வெளிப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இரண்டாவதாக, உண்மையாக நல்ல கனிகளை நாம் கொடுப்பதற்கு அவரிடத்தில் நாம் உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 3:8-9 உண்மையான மனம் திரும்புதலை குறித்து வாசிக்கிறோம். மனம் வருந்தினா மட்டும் போதாது, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இயேசு பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புதலை குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். நீங்கள் விட வேண்டியதை விட்டுருங்க, நீங்கள் விட்டு ஒழிக்க வேண்டிய காரியங்களை விட்டுருங்க, நீங்கள் யார்ட்டையும் பலவந்தம் பண்ணாதீங்க, யார்ட்டையும் ஏமாத்தாதீங்க, பொய் வழக்கு போடாதீங்க, இதெல்லாம் சொல்லி மனம் திரும்புதலை குறித்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றாங்க. மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. மனம் திரும்பி தான் நாம் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. மனம் திரும்பி கர்த்தருக்கென்று நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனம் திரும்பினால் மாத்திரம் போதாது, நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று கனிகளை கொடுக்க வேண்டும். அநேக பேர் மனம் வருந்ததோடு நிப்பாட்டிக்கிறாங்க, ஆனால் மனம் திரும்புதில்லை. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி பாவங்களை விட்டு மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கடைசியாக, மிகுந்த கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்க அவருக்கு முன்பாக உத்தமத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:1 ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அவருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு முன்பாக நாம் உத்தமமாக இருந்து விடலாம். உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தவானாக நடந்து கொள்ளலாம். நம்மை நல்லவர்களைப் போல காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் உத்தம வாழ்க்கை வாழ்வது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உத்தமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்தாவே இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே நான் உத்தமமாக இருக்கணும், பத்திரமா நடக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படி வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க.
நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, கசப்பான கனிகள் நான் கொடுக்க விரும்பலப்பா, எழுந்து இனிப்பான கனிகளை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை இனிப்புள்ளவனாக மாற்றுங்க. என் வாழ்க்கையில் விட வேண்டிய கசப்புகளாம் விட்டொழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. பாவக்கட்டு, கசப்பான பிச்சு, ஆண்டவர் கசப்பான வேர் எல்லாவற்றையும் விட்டு நீக்கி என்னை இனிப்புள்ளவளாக என்னை மாற்றுங்கப்பா. என்னை சரி செய்யுங்கப்பா. அதிகமாக நம்ம நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லை, உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள என்னை கொண்டு வாங்கப்பா. அது மட்டும் இல்லை, நாம் உமக்கு உண்டாக உண்மையும் உத்தமமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள உள்ள கசப்புகளை கர்த்தர் நீக்கி உங்களை நற்குல திராட்சை செடியாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே எங்கள் மத்தியில் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி கசப்பான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி எங்களை இனிப்பான கனி கொடுக்கிற நல்ல திராட்சை கொடிகளாக மாற்றுவீராக. வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தின் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.